அதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் அந்த எண்ணமும் அந்த அந்த அதை வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன் வந்து நான் வேல்பாரி படிக்கும்போது அந்த பரம்பு நாட்டிலே இருக்கிற மாதிரி இருக்குங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. அது படித்து பார்த்து உணரும் போது தான் அது புரியும். அப்போ அந்த தாய்மொழி வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். என் பொண்ணுக்கு 2 வயசு ஆகும்போது இங்கே படித்தா தமிழை ஒரு பாடமாக தான் படிப்பா. அதே தமிழ்நாட்டில் போகும்போது தான் அதை சுற்றி இருக்கிற லிட்ரேச்சரும் சேர்ந்து படிக்க முடியும்னு சொல்லி குடும்பத்தோடு சென்னைக்கு இழுத்துட்டு வந்தேன். நான் என் ஹஸ்பண்டுக்கெலாம் வந்து சென்னையெல்லாம் ஊரே இல்லைம்மா, எனக்கு ஒத்துக்காது, அது குழுன்னு பெங்களூரை விட்டு எதுக்கு சென்னை வரணும்னு கேட்டார். நீங்கள் வேணால் பெங்களூரில் இருங்க, நான் சென்னையில் இருந்துக்கிறேன்னு சொல்லி தான் கிளம்பி வந்தேன் நான். அதுக்கு ஒரே காரணம் அந்த மொழி தான். அந்த மொழி மேலே எதுக்கு அவ்வளோ பற்று இருக்குது, ஏன் அப்படிங்கிறது அது உணரதான் முடியும்னு நினைக்கிறேன். அது நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு மொழியை டோஸ்ட் மாஸ்டர்ஸ் மாதிரி ஒரு அழகான ஒரு ப்ரோக்ராமில் இணைக்கும் போது நமக்கு சர்வதேச வாய்ப்புகள் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இதை இன்னைக்கு அவர் சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. 50 மீட்டிங் முன்னாடி பேசிகிட்டு இருந்தவங்க, திக்கி தமிழை பேசினவங்க, இன்னைக்கு அவர் திக்கி பேசினார்னா யாருமே நம்புற மாதிரி இல்லை. அவர் பேசுகிற தமிழ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அன்றைக்கி தான் தமிழ் புத்தகத்தை படிக்க ஆரம்பித்ததும் இந்த மாதிரி ஒவ்வொரு அழகான ஒரு ஜேர்னி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கனவாக இருந்தது. இன்றைக்கி அந்த கனவை வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போன இந்த சொல்வேந்தர் மன்றத்தில் இருந்த எல்லா மெம்பர்ஸுக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள். எனக்காவது இங்கேயும் மெம்பராகி நானும் தமிழ் கற்றுக்கணும். அது வரைக்கும் இந்த இடம் இன்னும் நிறைய மக்களை அவங்களுடைய தாய்மொழி மூலமாக அவங்கள உணர வச்சு அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு மேன்மையை கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தி இந்த அழகான மொமெண்ட்டில் என்னையும் கூப்பிட்டதுக்கு நன்றிகளை கூறி விடை பெறுகிறேன்.